Hello friends, welcome to our channel Steno Universe. Already வந்து தமிழ் பேசிக் கிளாஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஒன் பை ஒன்னா 1-2 வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணாச்சு. நீங்க யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன் 1-2 அதை பார்த்துட்டு இந்த தேர்ட் பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த பேசிக் கிளாஸ் தேர்டோட வந்து அத்தியாயம் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. அத்தியாயம் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ்லாம் பார்த்துருந்தோம், பா பா டா டா இந்த மாதிரி சொல்லிட்டு. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு ஸ்ட்ரோக்கை வந்து எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறதுன்றது தான் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். பயிற்சி 2ல வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்ட்ரோக் வந்து ஜாயின் பண்ணி எழுதுற மாதிரி. ப ட பட. இப்போ பாக்கு இந்த ஸ்ட்ரோக்கு, டாக்கு இந்த ஸ்ட்ரோக்கு, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் கிடைக்கிறது. ஓகேங்களா? ஸ்ட்ரோக்கை வந்து கிடைச்சாதான் நம்ம வந்து சென்டென்ஸே வந்து மேக் பண்ண முடியும். ஜாயின் பண்ணி எழுதுனா தான். பட, ப க பக, ப வ பவ, ப ர பர, ப ச பச, ப ந பன, ப ச பச்ச, க ம கம, க ட கட, க ல கல, க ந கன, இச்ச க இச்சக, க க. காவும் காவும் வந்து ஜாயின் பண்ணி லைன் மேலே போட்டிருக்காங்க. இங்கே ஸ்ட்ரோக் இல்லைன்னு நினைக்காதீங்க. லைன் மேலே ரெண்டு ஸ்ட்ரோக் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கா கா ரெண்டுத்தையும் சேர்த்து கக. ஜ ம ஜம, த ம தம, ல க லக, ப இல்ல பல்ல, ய ர யர, வ க வக, ஹ ந ஹன, ஹ ட ஹட, வ ல வல, ம ந மன, இக்ஷ த இக்ஷத. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ ஜாயின் பண்ண ஸ்ட்ரோக்ஸை வந்து எப்படி எழுதுறதுன்றது பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து எழுதி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப ட பட்ட, ப க பக, ப வ பவ, ப ர பர, ப ச பச, ப ந பன, ப இச்ச பச்ச, க ம கம, க ட கட, க ல கல, க ந கன, இச்ச க இச்சக. அதுக்கு அடுத்தது க க கக. இப்போ மேலே கூட நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். க க கக, ஜ ம ஜம, த ம தம, ல க லக, ப இல்ல பல்ல, ய ர யர, வ க வக, ஹ ந ஹன, ஹ ட ஹட, வ ல வல, ம ந மன, இக்ஷ த இக்ஷ த இக்ஷத. இப்போ நீங்க ரெண்டு ஸ்ட்ரோக் வந்து ஜாயின் பண்ணி எழுதும்போது ஒன்று பெருசா போடுறது, ஒன்று சின்னதா போடுறது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்க செய்யக்கூடாது. இப்போ ரெண்டு ஸ்ட்ரோக் வந்து நீங்க ஜாயின் பண்ணி எழுதுறீங்கன்னா ப ட ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஒன்று பெருசா போட்டு ஒன்று குட்டியா போடுறது, ரெண்டும் வந்து ஈவனா இருக்கணும், அன்ஈவனா இருக்கக்கூடாது. எதுக்காகனா நீங்க போக போக வந்து ஷார்ட்டா எழுதுனா நமக்கு ஒரு
மீனிங் வரும், லாங்காக எழுதுனா ஒரு மீனிங் வரும். ஸோ 2 ஸ்ட்ரோக்கை ஜாயின் பண்ணி எழுதும்போது கண்டிப்பாக வந்து ரெண்டுமே ஈவனாக ஈக்குவலாக தான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் எழுதணும். ஓகேங்களா? இப்போ வந்து லாஸ்ட்டு பேஜ் பார்த்துடலாம். இப்போ இந்த அத்தியாயத்தில் வந்து லாஸ்ட்டு பேஜ் இதுதான். இது வந்து இம்மை கொடுத்துருக்காங்க. இப்போது அம்மா சொல்லும்போது எந்தெந்த இடத்துல இம்மை ஜாயின் ஆகி வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த டப்ளிங்னு சொல்லுவாங்க, லென்த்தாக போடணும். நம்ம நார்மல் மா வந்து சின்னதாக போடுவோம். இது வந்து மா, நம்ம இம்மா சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கணும் ஸ்ட்ரோக்கு. இதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் போடணும். இது வந்து இம்மை. நம்ம வந்து மாவே கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா அது வந்து இம்மை. எந்த இடத்துல இம்மா சேர்ந்து வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ன கொடுத்துருக்காங்க. நார்மல் நா தான், அதை வந்து பெருசாக போடும்போது இன்ன, அண்ணன், அந்த மாதிரி இன்னா எங்கெல்லாம் சேர்ந்து வருதோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வ, வாவையை வந்து கொஞ்சம் பெருசாக போடணும். அதுக்கப்புறம் இல்லை, லாவை வந்து கொஞ்சம் பெருசாக போடணும். இதோட வந்து இந்த அத்தியாயம் வந்து க்ளோஸ் ஆகுது. செகண்ட் அத்தியாயம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது என்னென்ன எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டெனோகிராஃபி வந்து நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ண நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.